வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட சக்தியை விரட்ட இதை விட சிறந்த பூஜை முறைகள் இல்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களோட சோம்பேறித்தனமே உங்களை அழிக்க வந்த மிகப்பெரிய ஆயுதம். சோம்பேறித்தனத்தை வளர விட்டிங்கன்னா மறுபடியும் அதில் இருந்து மீண்டு வரதுன்றது பெரிய கஷ்டமான காரியம். நினச்சதெல்லாம் நடந்துடுச்சுன்னா நமக்கு பைத்தியமே பிடிக்கும். இந்த வார்த்தையை இந்த நிமிஷத்துலேருந்து உங்கள் இதயத்தில் இருந்தும் உங்கள் வாயில் இருந்தும் வரவே கூடாது. இந்த 3 விஷயத்தை பற்றி தான் நம்ம பேசியிருக்கோம். ஸோ வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட சக்தி இருக்குதா இல்லையா, இந்த ஆடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது இருந்துச்சுன்னா அதை எப்படி விரட்டுறது, சோம்பேறித்தனத்தை அகற்றுவது, 3வது நினச்சது நடந்துடுச்சுன்னா வரக்கூடிய பிரச்சனைகள். இதை ரொம்ப தெளிவாக ஆழமாக நம்ம பேசியிருக்கோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அடுத்த 48 நாட்கள் உங்களுக்கு முக்கியமானது. அது ஏன்றது இதில் சொல்லியிருக்கோம். ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, அன்பே சாயிரா, பேரன்பே சாயிரா, அகிலம் தளிக்க ஆத்மா விழிக்க அனுதினம் சாயிரா, எங்கள் அன்பே சாயிரா. சைரா, என் உயிரின் உயிரானவர்களே, நம்மளுக்குள்ள ஒரு சந்தேகம் இருக்குங்க. நான் நினைச்சதெல்லாம் நடந்தா என் வாழ்க்கை எப்படி இருக்கும் தெரியுமா? ஆனால் நான் நினைச்சது எதுவுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு பரவலாக நம்ம பேசியிருப்போம். ஸோ எல்லா மனுஷங்களும் இதை பேசுகிறாங்க, புலம்புறாங்க. நான் நினச்சது எல்லாமே நடந்துச்சுன்னா வாழ்க்கை நல்லா இருக்கும்னு பேசாதவங்களே கிடையாது. சின்ன ஸ்கூல் படிக்கிற குழந்தையிலிருந்து 60-70 தாண்டின பெரியவங்க வரைக்கும் இந்த ஒரு வார்த்தைகளை சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. நினச்ச மாதிரி நடந்தால் எல்லாமே நல்லா தான் இருக்கும், ஆனால் நான் நினச்சது எதுவுமே நடக்க மாட்டேங்குது, என்னன்னே புரியல அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. முதல்ல ஒரு பேசிக்கான விஷயத்த நாம் கொஞ்சம் யோசித்து பார்ப்போமா? கடவுள் எல்லாருக்கும் ஒரு விஷயத்தை கொடுக்குறாரு. நீ நினச்சதெல்லாம் நடக்கணும், நீ என்ன நினைக்கிறியோ அது நடக்கும்னு எல்லா மனுஷங்கக்கிட்டையும் அந்த பவரை கொடுக்குறாரு. கொடுத்துட்டாருன்னா ஃபஸ்ட்டு ஒரு 1 வீக்கு நம்ம என்னென்ன நினச்சோமோ அத்தனையும் நடக்குது, எல்லாமே சிறப்பாக இருக்குது. யாரும் வேலைக்கு போக வேண்டாம், எனக்கு தேவையானதெல்லாம் வீட்டுக்கு வந்துடணும், நான் என்ன ஆசைப்படுறேனோ அத்தனையும் எனக்கு கிடைச்சிடணும், எல்லாமே கிடைக்குது. அடுத்தது மனுஷனுக்கு என்ன ஆகுது, எல்லாமே கிடைச்சிட்டா மனுஷனுக்கு பைத்தியம் பிடிக்குதுன்னு ஒரு ஆராய்ச்சி சொல்கிறாங்க. எல்லாமே கிடைக்கிறவனுக்கு பைத்தியமே பிடிச்சிடுமா? அவன் ஏதாவது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை விரும்புகிறான். இது அந்த ஆராய்ச்சி ரொம்ப தெளிவாக கிளியராக சொல்கிறாங்க. மனுஷனால் அந்த ஸ்ட்ரெஸ் இல்லாமல் வாழவே முடியாதா? அப்போ இருக்கிற அத்தனை பொருளையும் போட்டு உடைப்பானா, இல்லை யாரையாவது தொல்லை பண்ணிக்கிட்டே இருப்பானா? ஸோ இது மூலமாக அவங்களுக்கு பிரச்சனைகள் இன்னும் அதிகரிக்கும். இப்போது நமக்கு ஒரு விஷயம் கிடைக்கல அப்படின்னா அதுக்கு நம்ம முயற்சி பண்ணுறோம், ஸோ உழைக்கிறோம், ஒரு லட்சியத்தை உருவாக்குறோம்.
அதன்படி முயற்சி செய்து உழைச்சி அதை பெறுறோம். அப்போ நம்ம கவனம் நம்ம மேலேயும் அந்த லட்சியத்து மேலேயும் இருக்கும். இப்போ லட்சியமே இல்லை, எனக்கு எல்லாமே கிடைச்சிடுதுன்னா அவன் என்ன பண்ணுவான்? அடுத்தவனை என்ன பண்ணுறான்றத பார்ப்பான். அடுத்தவனுக்கு இவனுக்கே தெரியாமல் அவனுக்கு பல விதத்துலேயும் தொல்லைகளை நிறைய கொடுப்பான். ஏன்னா மனுஷன் ஏதாவது ஒன்று செய்யலைன்னா அவனால் உயிர் வாழவே முடியாது. அப்போ இன்னொரு விஷயம், நினைச்சது எல்லாம் நடந்துடுச்சுன்னா, இப்போ நான் இப்படி இருக்கேன், ஒருத்தன் நினைக்கிறான் இவன் அழிஞ்சா பரவாயில்லையே அப்படின்னு. அப்போ அவன் நினைச்ச உடனே நான் அழிஞ்சிடுவேன். நான் நினைக்கிறேன் இவன் இல்லாமல் இருந்தால் பரவாயில்லையேன்னு, அப்போ அவனும் இல்லாமல் போயிடுவான். இப்போ ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொருத்தன் பகையாக இருப்பான். எனக்கு ஒருத்தன் பகைன்னா அவன் இன்னொருத்தருக்கு நண்பனாக இருப்பான். இன்னொருத்தருக்கு நண்பனாக இருக்கிறவன் எனக்கு பகையாளியாக இருப்பான். அப்போ பிடிக்காதவங்க எல்லாம் நான் வாழக்கூடாதுன்னு நினச்சேன்னா ஒருத்தவனும் வாழ மாட்டான். ஏன்? நானும் வாழ மாட்டேன், என்னை சுற்றி இருக்கிறவனும் வாழ மாட்டான். ஸோ மனுஷங்களே இல்லாத ஊரில் வாழ்ந்தா சிறப்பாக இருப்போம்னு நினைக்கிறோம். ஒரு வயசான அம்மா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி எனக்கு ஆடியோ கொடுத்து ரொம்ப அழுதாங்க. தம்பி, இது ஒரு கூட்டு குடும்பமாக இருந்துச்சுப்பா, ஒரு 10-15 பேர் பக்கமாக நாங்கள் இருந்தோம். எல்லாம் என் கணவருடைய உறவுகள் தான். வடித்து கொட்டி 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 என் கை கால் வலிச்சது தான் மிச்சம். நான் அடிக்கடி நினைப்பேன், கடவுளே யாரும் என் வீட்டுக்கு வரக்கூடாது, நான் மட்டும்தான் இருக்கணும்னு. நான் எதெல்லாம் நினச்சேனோ அதெல்லாம் நடக்கலை. ஆனால் இது ஒன்று மட்டும் நினச்சேன், நடந்துருச்சு. கடைசியில் என் கணவர் இறந்து போயிட்டாரு. அதுக்கப்புறமா வரக்கூடிய கூட்டங்களும் குறைஞ்சிடுச்சு. இப்போது என் கணவர் இறந்து 10 வருஷம் ஆகுது. நான் இருக்கேனா இல்லையான்னு கேள்வி கேட்க கூட ஆள் இல்லை. இவ்வளோ பெரிய வெயிட்டில் இருக்கிற எனக்கு வெறிச்சடிக்குது, பயமாக இருக்குது. கதவு பூட்டியே தான் வச்சுருக்கேன். ஏன்னா மனுஷங்க யாராவது வந்துடுவாங்களோ அப்படி பயம். பேய் பிசாசு வந்துடுமோன்னு பயம். பாம்பு இது மாதிரியான கொடிய மிருகங்கள் வந்துடுமோன்னு பயம். நானாக யாருக்காவது ஃபோன் பண்ணால் கூட யாரும் என் ஃபோனை எடுக்கலை, யாரும் எனக்கு ஃபோனும் பண்ணலை அப்படின்னு. ஸோ மனுஷங்களே வேண்டான்னு நினைக்கிற உங்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகளும் வரும். ஸோ மனுஷங்க இருக்கும்போது அவங்க மேலே நமக்கு சில பேர் மேலே கோபம் வரும், சில பேர் மேலே சந்தோஷம் வரும், சில பேர் மேலே நம்பிக்கை வரும், சில பேர் மேலே எரிச்சல் வரும். இது எல்லாம் இருந்தால் தான் ஒரு மனுஷன் வாழ்க்கை சுவாரஸ்யமாக இருக்கும். மனுஷங்களே இல்லை அப்படின்னா நம்ம அமைதியாக இருக்கணும்னு நம்ம நினைப்போம். ஆனால் அமைதியாக எத்தனை நாள் இருக்க முடியும்? 2 நாள் இருக்கலாம், 3ஆவது நாள், 4ஆவது நாள், 5ஆவது நாள். அப்போ அந்த அம்மா கிட்டத்தட்ட 10 வருஷம் இன்னமும் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க. அப்போது நாம் சில விஷயங்கள் நினச்சிட்டா அது ஆபத்துன்னு நமக்கு தெரியாத வரைக்கும் நாம் இதை தான் சொல்லுவோம், நான் நினச்ச மாதிரி வாழணும், நான் நினச்ச மாதிரி வாழணும்னு. அதனால தான் கடவுளுக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கையை ஒரு மனுஷனுக்கு கொடுத்தா அவன் வாழ்வான்னு தெரியுமோ அது போல தான் வாழ்க்கையை கொடுக்குறாரு. சும்மா எப்போ பார்த்தாலும் ஜாங்கிரி, லட்டு, பாதுஷா சாப்பிட்டுக்கிட்டே இருந்தா வெறுத்துடும். இந்த தீபாவளி அன்னைக்கு வீட்டில் என்ன நடக்கும்? எல்லா ஸ்வீட் செஞ்சு சாப்பிடுவோம். அப்போ ஃபஸ்ட்டு எடுத்த உடனே ஒரு ஜாங்கிரி சாப்பிடுவோம், அடுத்தது லட்டு சாப்பிடுவோம், அடுத்தது மறுபடியும் ஏதோ 1-2 ஸ்வீட் சாப்பிடுவோம். அதுக்கப்புறம் ஸ்வீட் சாப்பிடவே பிடிக்காது. அதுக்கப்புறம் வழக்கம் போல் இட்லி சாப்பிட பிடிக்கும், தோசை சாப்பிட பிடிக்கும், இல்லை பொங்கல் சாப்பிட பிடிக்கும். ஏன்னா ஒரே மாதிரியான விஷயங்கள் செஞ்சால் இருந்தால் அது சுவாரஸ்யமே இல்லை. 2வது சுவாரஸ்யம் அது மட்டும் பிரச்சனை கிடையாது, வாழவே முடியாது. அப்போ நினச்சது எல்லாம் நடந்துருச்சுன்னா நீங்கள் கடவுளை அடையவும் முடியாது, ஞானத்தை பெறவும் முடியாது,
உங்களோட திறமை என்னன்னு இந்த உலகத்துக்கு சொல்லவும் முடியாது. உங்களை பற்றி உண்டான அறிவையும் அதை தெரிஞ்சுக்கவும் முடியாது. அப்போது இதை எல்லாம் நினச்சி பார்க்க தான் நம்ம வாழ்க்கையில் நம்ம ஒரு கட்டத்துக்கு மேலே சுத்தமாக எதுவுமே இல்லாத மனுஷங்களாக போயிடுவோம். ஸோ நான் ஏழையாக பிறக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். வாழ்க்கையில் வறுமையோடு இருக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் உடனே நான் திட்டக்கூடாது. இன்னும் ஏழையாக இருக்கிறது நல்லதா, வந்து இருந்துப்பார். வறுமையோடு இருக்கிறது நல்லதா, வந்து இருந்துப்பார். எல்லாமே இருந்து பார்த்து தான் நான் சொல்கிறேன். நான் கேட்ட அத்தனை பைசாவையும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அப்பா அம்மா கொடுத்தாங்க அப்படின்னா நான் இன்றைக்கி உங்கள் முன்னாடி இதை பேசியிருக்க முடியாது. வாழ்க்கையை கற்றுக்க முடியாது. வாழ்க்கையை ரசிச்சிருக்க முடியாது. வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நல்ல கெட்ட விஷயத்தை தெரிஞ்சிக்க முடியாது. ஸோ அனுபவம் பெற முடியாது. அப்போ அந்த வறுமையிலையும் கஷ்டத்துலேயும் தோல்வியிலையும் அவமானத்துலேயும் தான் நான் இதை பார்த்தேன். அதே போல தான் உங்கள் வாழ்க்கையிலையும் நான் நினச்சது நடந்துடுச்சுன்னா அந்த ஒரு வார்த்தை விட்டுடுங்க. இந்த விடலன்றதை கூட சரி கடவுளாக பார்த்து சரி ஓகே சொல்லிக்கிட்டே இருக்காங்க, கொடுத்துடலான்னு கொடுத்துட போகிறாரு. அது கொடுத்துட்டா எப்பா சாமி எனக்கு இது வேண்டாம், நானாக இருந்துக்கிற அந்த நிலைக்கு நீங்கள் வந்துடுவீங்க. அதனால் கடவுளுக்கு எல்லா விஷயங்களும் தெரியும். இனி உங்கள் வாயில இருந்து எந்த வார்த்தை வரக்கூடாது. கமெண்ட் பண்ணுறீங்களா? நான் நினச்சது நடந்திருக்கணும் அப்படின்ற ஒரு வார்த்தை இனிமேல் கனவுல கூட உங்கள் வாயில இருந்து வரக்கூடாது. அதே போல் இன்னொரு சாய்ராம் சொல்லியிருந்தாங்க, வீட்டில் ஒரே நெகட்டிவ். எங்கள் வீட்டில் எப்போ பார்த்தாலும் சண்டையும் சச்சரவுமா இருக்கு. எனக்கே தெரியுது வீட்டில் ஒரு மங்களகரமான ஒரு விஷயங்கள் எதுவுமே நடக்கலைன்னு. இந்த 2-3 வருஷமாக இதே பிரச்சனைகள் தான் எங்கள் வீட்டில். நானும் என்னென்னமோ செஞ்சு பார்க்குறேன், எதுலேயுமே எனக்கு முடிவு தெரியல அப்படின்னு. அதற்குரிய பதில்களையும் நாம் பார்க்கலாம். உங்கள் வீட்லேயும் ஏதாவது இது மாதிரி சண்டை சச்சரவு இருந்துச்சுன்னா தைரியமாக கமெண்ட் பண்ணுங்கள், பார்த்துடுவோம். சாயப்பாவோட ஆசீர்வாதம் இருக்கிற குழந்தையாக நம்ம இருக்கும்போது நம்ம ஏன் பயப்படணும்? ஸோ முடியும் நடக்கும் அப்படின்ற நம்பிக்கையோடு தான் நீங்கள் இந்த அன்பே சாய் ஆடியோவை கேட்கணும். சும்மா கால்வாசி நம்பிக்கை வச்சுட்டு முக்கால்வாசி அதெல்லாம் எங்கே நடந்தால் நல்லா தான் இருக்கும் அப்படின்னு நீங்கள் அந்த வார்த்தையில் இழுக்கக்கூடாது. நடந்தால் நல்லா தான் இருக்கும், எங்கே நடக்க போகுது இப்படின்னு ஒரு வார்த்தை வந்துருச்சுன்னா உங்கள் இப்போ என்ன கண்டினியூ ஆகுதோ அதுதான் கடைசி வரைக்கும் சாயப்பா கொடுப்பார். நீங்கள் சொல்லலாம், ஐயோ இப்போ தான் நான் அந்த வார்த்தை சொன்னீங்களா, சாய்பாட்ட மன்னிப்பு கேளுங்க. இல்லை, கண்டிப்பாக அன்பே சாயில் சொல்கிறது நடக்க தான் போகுது, கண்டிப்பாக நடக்கும், நான் நம்பி கேட்குறேன், என்னை மன்னிச்சிடுன்னு சொல்லி கேளுங்க. ஃபர்ஸ்ட் திங், உங்கள் வீட்டில் தீய சக்தி இல்லை எதிர்மறை எண்ணங்கள் ஏன் வந்திருக்குதுன்னா உங்கள் மனசில் இருந்து வந்த வேதனையான வார்த்தைகள் தான், வேற ஒன்றுமே இல்லை. உங்கள் மனசில் வேதனையான வார்த்தைகள். ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி நம்ம வீடு ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணும்போது ஒருத்தவங்க வீட்டுக்கு போயிருந்தோம். அவங்க கீழே அவங்க ஓனராக இருந்தாங்க, மேலே ஒரு போர்ஷன் காலி, நீங்கள் அங்கே குடியிருந்துக்கலாம் அப்படின்னு. இது ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி. அந்த வீடு பார்க்கும்போது ஒரு கோயிலில் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஒரு பிராமின் வீடு. அவர் சாமிக்கு அர்ச்சனை பண்ணுறவர். நமக்கு என்றைக்குமே மனசில் பட்டதை டக்குன்னு சொல்லிடுவோம். அவர்கிட்ட சொன்னேன், சார் இது வீடு செம்மையாக வச்சுருக்கீங்க அப்படின்னு. அங்கே என்னென்னா ஒன்றும் பெருசாக ஒன்றும் கிடையாது. ஒரு பெரிய சாமி ஃபோட்டோ, ஐ திங்க் பெருமாள் ஃபோட்டோன்னு நினைக்கிறேன். எஸ், பெருமாள் ஃபோட்டோ. அந்த பக்கத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன தொட்டியில் செடி. அதுக்கப்புறம் வாசலில் ஒரு ஊஞ்சல். நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ண தரை. ஒரு சாமி பாட்டு
ஓடுதா ஓடலையான்னு தெரியாத அளவுக்கு ரம்மியமான பொறுமையான கம்மியான சவுண்டில் ஒரு பாட்டு. ரெண்டாவது இந்த வாஸ்து மணின்னு சொல்கிறாங்கல்ல, டும் டும் டம்னு சவுண்ட் அடிக்குமே, பெல் அடிக்குமே, அது மாதிரி 2 மணி. இப்போ என்ன ஆகுது, எப்பேற்பட்ட மோசமான ஒரு மனுஷன் அந்த வீட்டுக்கு வந்து யாராவது திட்டணும் கோவப்பட்டு வந்தால் கூட அவனை அது அமைதிப்படுத்துது அந்த அட்மாஸ்பியர். ஸோ வீட்டோடைய அட்மாஸ்பியர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அந்த இம்பார்ட்டன்ட் எதுக்குன்னா உங்கள் வாழ்க்கையை உறுதி செய்வதற்கான வழிகளை தான் அந்த ஒளி, அந்த சத்தம் எழுப்புது. அப்போ நம்ம வீட்டில் நம்மளோட வேதனைகளை அடிக்கடி நம்ம குடும்ப உறுப்பினருக்கு கிட்ட டிஸ்கஷனில் இருக்கோம். இவன் அதை செஞ்சிட்டான், அவன் இதை செஞ்சிட்டான் அப்படின்னு வெட்டி கதையை, வீண் கதையை, வேதனையான கதையை, சோக கதையை, தோல்வியில் முடிஞ்ச கதையை, இன்னும் எல்லாத்தையும் தாண்டி உருப்படி இல்லாத கதைகளை, ஒரே கதையை திரும்ப 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 பேசிக்கிட்டே இருக்கிறது தான் உங்கள் வீட்டில் ஒரு பேட் வைப்ரேஷன் வருவதற்கு உண்டான வழிகள். நாம் சொல்லியிருக்கோம் அன்பே சாயில, ஒவ்வொரு செங்கலும் உங்களோட ஒவ்வொரு பேச்சையும் கேட்டு அதில் ரிஜிஸ்டர் ஆகிருக்குதுன்னு நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களோட ஒவ்வொரு உணர்வுகளும் அந்த வீட்டில் பதிஞ்சிருக்குது. ஒவ்வொரு மூல முடுக்கலையும் அது இருக்குது. சில பேர் வீட்டுக்கு குடி போகும்போது பக்கத்தில் 4 பேர்கிட்ட கேட்பாங்க, எப்படிங்க அந்த வீடு? அப்போ வந்து அவங்க பக்கத்தில் இருக்கிறவங்க எந்த மாதிரி வார்த்தைகளை சொல்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த வீட்டை அவங்க கேட்பாங்க, போகலாமா வேண்டாமான்னு முடிவு பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், கடன் பிரச்சனையால் அவர் ஊரை விட்டு ஓடிட்டாரு, கடன் பிரச்சனையால் அவர் தற்கொலை பண்ணிட்டாரு, அவங்க வீட்டில் இருக்கிற பொண்ணு வேற ஒரு பையனை கூட்டிட்டு ஓடிட்டாங்க, அதனால இந்த வீட்டை காலி பண்ணிட்டாங்கன்னு ஒரு பேச்சுக்கு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. நமக்கும் அந்த வீட்டுக்கு போனால் அந்த மாதிரி வைப்ரேஷன் நிச்சயமாக நம்மளை தாக்கும். அதனால் பயப்பட வேண்டாம். அதுக்காக நம்ம புதுசாக வீடு கட்டிட்டா போக முடியும்? நாம் இருக்கிறதோ மிடில் கிளாஸு. நம்ம ஒரு இடத்த வாங்கி போட்டு அதை வந்து நம்ம பையன் கட்டுவானான்னு சொல்லி பிளான் பண்ணி ஆகலாம் எதிர்பார்த்துட்ருக்கோம். ஸோ அது பாசிபிள் இல்லை. புரியுதா? அப்போ அந்த குடும்பத்தில் அந்த மாதிரி நிலையில் ஒருத்தங்க காலி பண்ணியிருக்காங்கன்னா அந்த குடும்பம் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டு இருக்கும், பாதிக்கப்பட்டவங்களோட குமரல்களை அந்த வீடு எவ்வளோ தாங்கி இருக்கும், அதனுடைய ரிஃப்ளெக்ஷன் எந்த வழியில் இருக்கும், அது நமக்கு என்னதான் பாசிட்டிவிட்டி இருந்தாலும் அந்த பாசிட்டிவிட்டி நெகட்டிவிட்டியும் ஒன்றா சேரும்போது எது அடிக்கும் எது ஒதுங்கும் இதெல்லாம் நமக்கு தெரியாமல் நம்ம போயிட்டோன்னா அதே பிரச்சனை நாமளும் அடுத்த 3-4 மாதத்தில் பொட்டியை தூக்க வேண்டியது தான். ஆனால் இதில் இருந்து விடுபட வழிகள் இருக்குது. ஸோ உங்கள் வீட்டில் தொடர்ந்து நடந்தாலும் சரி, இல்லை புது வீட்டுக்கு போய் எனக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குதே, என்னால் என்ன பண்ணுறது தெரியலன்னு இதர குழப்பங்கள் இருந்தாலும் சரி, இப்போ நான் சொல்கிறத மட்டும் தெளிவாக கேளுங்க. அடுத்த 48 நாள் ஏன் நம்ம சொல்கிறோன்னா ஒரு மண்டலம். நம்ம பெரியவர்கள் வந்து சும்மா 4 + 8 கூட்டுனா 12 லக்கி நம்பர்னு சொல்கிறதுக்காக 48 நாளை வைக்கல. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காரணம் இருக்குது. அந்த காரணத்தை நம்ம இப்போ சொன்னால் அது புரியாது. ஏன்னா அது கேட்குற அளவுக்கு நீங்கள் யாரும் தயாராக இல்லை. அது நல்லாவே தெரியும். ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய பிரச்சனைகளை இருந்து மீள்வதற்குத்தானே தவிர நம்ம அறிவியல் பூர்வமாக பேசுவதற்கு இங்கே யாரும் தயாராக இல்லை. 10 பேரில் ஒருத்தவங்க தயாராக இருக்கலாம், ஆனால் மீதி 9 பேரும் அந்த நிலைக்கு வரல. அதனால் அதை பற்றி பேசலை. அதே போல் இந்த ஆடியோ கேட்டுட்டு இருக்கீங்க இல்லையா, டக்குன்னு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க கொஞ்சம். இப்போ என்ன ஆச்சு, ஏன் இந்த மாதிரி ஒரு பேட் வைப்ரேஷன் வருது அப்படின்னா அதுக்கு என்ன செய்யணும்? பயப்படணுமா? தேவையில்லை.
48 நாட்கள் காலையில் 6 மணிக்கு குளிச்சுட்டு நல்லா வீட்டை சுத்தம் பண்ணுங்க. குளிக்காமல் எந்த வேலையும் செய்யக்கூடாது. பாயிண்ட் நம்பர் 1. குளிச்சுட்டு தான் எந்த வேலையாக இருந்தாலும் செய்யணும். எந்திரிச்ச உடனே வீடு நல்லா கூட்டி, அதுக்கப்புறமா சாய்ப்பாவுக்கு விளக்கு ஏற்றி பொறுமையாக 15 நிமிஷம் கண்களை மூடி தியானத்தில் உட்காருங்க. கண்ணை மூடுனா எனக்கு பலது வருது, கண்டிப்பாக வரும், 100% வரும். அப்போ கண்களை மூட வேண்டாம். அப்போ கண்களுக்கு பதிலாக அந்த விளக்கு, இது ராமலிங்க அடிகளார் சொன்ன மிகப்பெரிய அற்புதமான விளக்கு. இந்த விளக்கு தியானத்தை அவர் தான் கொண்டு வந்தாங்க. அந்த விளக்கை சில டிகிரிஸில் பிடிக்கணும், அது அப்புறம் பார்த்துக்கலாம். ஸோ நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா, விளக்கு இருக்கிற பக்கம் உட்காருங்க, அந்த விளக்கையே பார்த்துட்டுருங்க. கொஞ்சம் ஈக்குவலாக உட்காந்துக்கோங்க. உங்களுக்கு விளக்கு கீழே இல்லாமல் நேராக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லது. அந்த கண்களை சிமெண்டாமல் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ நேரம் பார்க்க முடியுமோ அவ்வளோ நேரம் பாருங்கள். கண் வலிக்கிற வரைக்கும் பார்க்காதீங்க. கண் வலிக்குதா, கொஞ்சம் ஒரு நிமிஷம் கண்களை மூடி மறுபடியும் ஒரு 15 நிமிஷம் உட்காருங்க. இப்போ எந்தெந்த எண்ணங்கள் வருதோ எல்லாத்தையும் அலோவ் பண்ணுங்க. அதை தடுக்க முயற்சி பண்ணிங்கன்னா அது 10 மடங்காக வரும். அதை படுக்க விட்டுருங்க. அப்போ நம்ம விளக்கு தியானம் பண்ணுறோன்ற ஃபீல் நமக்குள்ளே வரும்போது வந்த எண்ணங்கள் ஓடி போயிடும். மறுபடியும் அந்த விளக்கு தியானம் பண்ணும்போது மறுபடியும் எண்ணங்கள் வரும். அப்போ நம்ம மறுபடியும் அதுக்குள்ளே ஐக்கியமாகும். அப்புறம் நம்ம மனசு புத்தி சொல்லும், டே நீ தியானத்தில் இருக்கப்பா கொஞ்சம் அப்படின்னு சொல்லும். அப்போ மறுபடியும் அந்த எண்ணங்கள் விட்டு போகும். இப்படி வரப்போக இருக்கும். ஓகே, இது பண்ணிட்டீங்களா? அதுக்கப்புறம் சாயப்பாக்க ஆரத்தி சச்சரித மெடிடேஷன் பண்ணுறீங்க தானே? நீங்கள் பண்ணுறீங்கன்றதை வச்சு தான் நான் அதுக்கு பேசாமல் நான் அடுத்த சப்ஜெக்டுக்கு போகிறேன். இப்போது ஒரு நாள் முழுக்க உங்கள் வாழ்க்கையில் பழைய கதைகளை பேசக்கூடாதுன்னு நீங்கள் தீர்மானமாக இருக்கணும். உங்கள் வீட்டில் உங்கள் மாமியார் பேசுவாங்க, மாமனார் பேசுவாங்க, உங்கள் லைஃப் பார்ட்னர் பேசுவாங்க, வேறு யார் என்ன பேசினாலும் சரி, உங்கள் காது அதை கேட்கக்கூடாது. நீங்களும் அதை சிந்திக்கக்கூடாது, நீங்களும் அதை பேசக்கூடாது. இதுதான் ப்ரொசீஜர். இதை நீங்கள் செய்யணும். அப்புறம் உங்கள் வீட்டில் எதெல்லாம் ஒழுங்கு இல்லையோ அதை ஒழுங்குபடுத்தணும். உங்கள் வீட்டில் செவுரு ரொம்ப கரையாக இருந்துச்சுன்னா ஏஷியன் பெயிண்ட்டுக்காரங்கள தான் கூப்பிட்டு அடிக்கணும்லாம் இல்லை. அந்த கலருக்கு மேட்ச் ஆகிற மாதிரி கொஞ்சம் அதை சரி பண்ணி அந்த இடத்துல பெயிண்ட் அடிங்க. கரையாக இருக்கிறதுக்கு பெயிண்ட் அடிக்கிறது நல்லது தானே. கொஞ்சம் முன்ன பின்ன மிஸ்மேஷ் ஆகிற மாதிரி இருக்கும், ஆனாலும் நம்ம ஏதாவது ஒன்று பண்ணிக்கலாம் இல்லையா? ஃப்ளிப்கார்ட்டில் இந்த வால் ஸ்டிக்கர்ஸ்னு ஒன்று இருக்கும். இந்த அழகழகாக பட்டர்ஃப்ளை இருக்கும், குழந்தைங்க ஃபோட்டோ இருக்கும், இந்த ட்ரெயின், அப்புறம் யானை, மாடு, குதிரை, அண்டு கடவுளோட ஃபோட்டோஸ், சாய்பாட ஃபோட்டோஸ், இதெல்லாம் இருக்கும். அது எது இருக்கோ, எங்கெங்கெல்லாம் அந்த பேட்ச் ஒர்க் பார்க்கணுமோ அங்கெல்லாம் ஸ்டைலாக வீட்டை அலங்கரிக்க முயற்சி பண்ணுங்க. உங்கள் கண்களுக்கு முன்னாடி பாலைவனமாக எதுவும் தெரியக்கூடாது. எல்லாமே எப்படி இருக்கணும்? சோலைவனமாக இருக்கணும். பூத்து குலுங்கினா கண்கள் பார்க்கும்போது கண்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த அமைதி, அது மாதிரி. அதனால் உங்களுக்கு விருப்பப்பட்ட ஃபோட்டோஸை ஒட்டுங்க. தயவுசெய்து இந்த செலிப்ரிட்டிஸ் ஃபோட்டோஸ்லாம் ஒட்ட வேண்டாம். சினிமா நடிகர், நடிகை அது ஒட்ட மாட்டேங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது, இருந்தாலும் அது வேண்டாம். ஏன்னா யாரை ஒட்டுறோமோ அவங்களுடைய விஷயத்த அப்போ நம்ம அங்கே ஐக்கியமாகிடுவோம். அதனால தான் சொல்கிறேன். ஸோ இது அதே மாதிரி வீட்டில் சாம்பிராணி, ஊதுபத்தி இதெல்லாம் நம்ம பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி இருந்தால் போதும். 10 ரூபாய்க்கு ஊதுபத்தி இருக்குது, 100 ரூபாய்க்கும் இருக்குது, 1000த்துக்கும் இருக்குது. நம்ம பட்ஜெட்டுக்கு என்னவோ அது எனக்கு போதுமாப்பா, அந்த மாதிரி கொண்டு வாங்க. அப்போ வீட்டை சுத்தப்படுத்துகிறா, அங்கே வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டி ஆட்டோமேட்டிக்காக வெளியில் போகும். ஸோ சுத்தப்படுத்துறதால மட்டும் வெளியில் போகிறதில்ல, உங்கள் எண்ணங்களையும் நீங்கள் சீராக்கணும், சிறப்பாக்கணும்.
அது மூலமாக தான் அது அத்தனையும் வெளியிலே போகும். இப்போ நீங்கள் ஜம்முன்னு வாழலாம். சந்திரமுகி படத்தில் ரஜினி லாஸ்ட்ல ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. இப்போ சந்திரமுகி என்ற ஆவியை அடிச்சாச்சு, விரட்டியாச்சு, இனி எந்த நேரத்தில் எங்கே வேணாலும் போகலாம், எங்கே வேணாலும் வரலாம், இனி அந்த பிரச்சனையே வராதுன்னு அவர் ஒரு அஷ்யூர் பண்ணுற மாதிரி நான் உங்களுக்கு அஷ்யூர் பண்ணுறேன். நான் சொன்னது 10% தான். இன்னும் என்னென்னலாம் சிறப்பாக செய்யணுமோ அது அத்தனையும் சிறப்பாக்குங்க. ஸோ வீட்டை ஒழுங்குபடுத்தணும். ஒன்று, வீட்டுக்கு நறுமணத்தை கொண்டு வருவதற்கு உண்டான முயற்சிகள் என்னென்னலாம் இருக்கோ அது பண்ணுங்க. 3வது, சாய்பாவோட சாங்கோ இல்லை உங்களுக்கு என்ன சாங்கு பிடிச்சிருக்குதோ, டிவோஷனலாக இருக்கட்டும், அந்த சாங்கை ப்ளே பண்ணுங்க. அண்டு விளக்கு தியானமோ இல்லை கண்களை மூடி பண்ணக்கூடிய தியானமோ இல்லை உங்களுக்கு எந்த டைப்பில் தியானம் பிடிக்குதோ அதை ரெகுலர் பண்ணுங்க. ஸோ பழைய கதையை திரும்ப திரும்ப பேசாதீங்க. நம்ம மக்கள் இது ரொம்ப என்டர்டெயின்மெண்ட் மாதிரி. முந்தானேத்து அதை பற்றி பேசியிருப்பாங்க, மறுபடியும் அதை கொண்டு வந்து பேசுவாங்க. ஏன்? அது ஒரு சுவாரஸ்யம். அந்த சுவாரஸ்யம் நம்ம உள்ளுக்குள்ளேயே இருக்கணும். தினமும் ஒரு விஷயத்தை, அதே விஷயத்தை தொடர்ந்து பேசிக்கிட்டே இருந்தால் அது எப்படி மறக்கிறது? அப்போ இந்த மாதிரியான விஷயத்தையும் நம்ம கொஞ்சம் கண்ட்ரோலில் வச்சா வீட்டுக்கு ஒரு பாசிட்டிவிட்டி 100% கிடைக்கும். அடுத்த 48 நாட்களில் உங்கள் வீடே மாற்றமாக இருக்கும். நீங்கள் இருக்கக்கூடிய கிச்சனாக இருக்கட்டும், ஹாலாக இருக்கட்டும், ஈவன் பெட்ரூமாக இருக்கட்டும், இல்லை உங்கள் வீட்டோட டாய்லெட்டாக இருக்கட்டும், யாராவது ஒருத்தவங்க வீட்டுக்கு வந்தாங்கன்னா, என்ன வீடு நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு, முன்ன இருந்த மாதிரிலாம் இல்லை, வீட்டில் ஏதாவது திங்ஸ் மாற்றிருக்கீங்களா, என்ன ஏதாவது சேஞ்ச் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு உங்ககிட்ட கேள்விகள் மேலே கேள்விகள் கேட்பாங்க. ஸோ உங்கள் மனசில் இருக்கக்கூடிய அந்த பாசிட்டிவிட்டி எங்கே மாறுது, எங்கே ஏற்படுதுன்னா வெளிப்புறமாக பார்க்கக்கூடிய விஷயத்திலும் அது உதவிகள் செய்யுது. அது மனதில் படுது. மனதில் படும்போது தான் உங்களோட அத்தனை விஷயங்கள், நல்ல விஷயங்கள் இருக்கிற அத்தனையும் உங்களுக்கு சாயப்பா வெளிப்படுத்தக்கூடிய விதமாக நிறைய விஷயங்கள் தொடர்ந்து 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 நடந்துக்கிட்டே இருக்குது. இதை நாம் 48 நாட்கள் செய்ய ஆரம்பித்தா, அந்த 48 நாட்கள் ஒரு ட்ரைனிங் பீரியட்ஸ். அந்த ட்ரைனிங் பீரியடில் நிச்சயமாக அதை நான் செஞ்சே தீருவேன்ற நம்பிக்கையோடு அதை செய்யுங்க. இப்போ உங்களுக்கு நம்பிக்கை வந்திருக்கா? செய்யுங்க. நாளையிலேருந்து செய்யுங்க. ஒரு வாரத்தில் எனக்கு ரிசல்ட் கொடுங்க. 2வது வாரத்துலேயும் ரிசல்ட் கொடுங்க. 3வது வாரத்துலேயும் கொடுங்க. 4வது வாரத்துலேயும் கொடுங்க. உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரலைன்னா என்னை கேளுங்க. இதையெல்லாம் நான் செஞ்சேன். இது அத்தனையும் செஞ்சதால் வந்த விஷயங்கள். அடுத்தது சாய்ராம் சில பேர் சொன்னாங்க, ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்குதுங்க அப்படின்னு. இந்த சோம்பேறித்தனம் உங்கள் வாழ்க்கையை அழிக்க வந்தது. உங்கள் வாழ்க்கையில் அத்தனை துன்பத்தையும் துரதிர்ஷ்டத்தையும் இந்த சோம்பேறித்தனம் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்க போகுது. இந்த சோம்பேறித்தனத்தை விட்டுறாதீங்க. இந்த சோம்பேறித்தனமாக இருக்கிறது அத்தனை பேருக்கும் பிடிக்கும். எனக்கு தெரிஞ்ச சில பேர் 2 நாள் 3 நாளுக்கு ஒரு தடவை குளிக்கிறவங்களாம் இருக்காங்க. காலையில் குளிக்க மாட்டாங்க. காலையில் குளிக்காதவர்கள் அத்தனை பேரும் சோம்பேறிகளே. இதை யாராவது என்னை திட்டுனா கூட அதை பற்றி நான் கவலைப்படவே இல்லை. குளிக்கக்கூடிய நேரம் எவ்வளோ நேரத்தில் குளிக்கணும் தெரியுமா? ஏன் குளிக்கிறோன்னு தெரியுமா? எதுக்கு குளிக்கிறோம்? கொஞ்சம் கமெண்ட் பண்ணுறீங்களா? ஏன்னா எல்லா விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். எதுக்கு ஒரு மனுஷன் தினமும் குளிக்கணும்? பதில் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பாதி பேர் பதில் சொல்லுவீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ நம்ம உடம்புல அழுக்கு போகிறதுக்காக மட்டும் குளிக்கலை. காலையில் எந்திரிச்சவனே இருக்கக்கூடிய உஷ்ணத்தை தீர்ப்பதற்காகத்தான் குளியல். உஷ்ணத்தினால் பல வியாதிகள் வருகிறது. அதிகமாக வரக்கூடிய நோய்கள் பார்த்திங்கன்னா உஷ்ணத்துக்கு தான் ரிலேட்டடாக இருக்குது. கூலுக்கு ரிலேட்டடாக இல்லை. கூலாச்சுன்னா ஒரே காலி, முடிஞ்சிடுச்சு, அவ்வளோதான். ஃப்ரீசர் தான், பாக்ஸு தான். உடனே என்னன்னா இப்படிலாம் சொல்கிறீங்க விளக்கு வச்ச நேரத்தில்? இதை பாருங்கள், எல்லாமே நம்ம எடுத்துக்கிறத பொறுத்து தான் இருக்குது. ஓகேவா? அப்போது உங்களோட பாடி ஓவராக ஹீட் ஆச்சுன்னா தான் பல வியாதிகள் வருது. பித்தம் ஜாஸ்தியாக வந்துச்சுன்னா
பைத்தியமே பிடிச்சிடும். பித்தத்தால் தான் நிறைய பேர் பயங்கர ஃபோர்ஸ்டாக கத்துறது போகிறது வரதெல்லாம். பிபியும் பித்தத்தால் தான் வருது கிட்டத்தட்ட. அப்போ உடம்பு காலையில் எந்திரிச்சவனே சூடாக தான் இருக்கும். ஏன்னா இரவு முழுக்க குளிரில் இருக்கக்கூடிய உடம்பு காலையில் கொஞ்சம் போக போக சூடாக ஆகும். அப்போ காலையில் நீங்கள் தூங்கி எந்திரிச்ச அடுத்த 1 ஹவருக்குள்ளே நீங்கள் குளிச்சுட்டு தான் உங்கள் வேலையை பார்க்கணும். ஆனால் அந்த 48 நாள் நான் செய்ய சொல்கிறேன் இல்லையா, இதிலே நீங்கள் ரிசல்ட்டை பார்த்துருவீங்க. சில பேருக்கு சுகர் அதிகமாக இருக்குது, சில பேருக்கு பிபி அதிகமாக இருக்குது. என்ன பண்ணாலும் இப்படி தான் வருதுன்னா ஒரே விஷயம், உங்கள் சோம்பேறித்தனத்துக்கு உண்டான வழிகள் தான். இன்றைக்கி கூட ஒரு சாயிராம் கேட்டாங்க, பிபி அதிகமாக இருக்கே என்ன பண்ணுறது, வாக்கிங் போகிறாங்க எல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு. காரம் உப்பு புளி கம்மியா, ஓகே, அப்படி இருக்கும்போது ஏன் பிபி வருது? வாக்கிங் போகிறீங்களா, எஸ், ஓகே, அப்படி இருக்கும்போது ஏன் பிபி வருது? அதாவது பிபி வர்றதுக்கு பல காரணத்தில் இதுவும் ஒரு காரணம். இதை நீங்கள் சரி பண்ணால் எல்லாமே சரியாயிடும். அதில் ஒன்று என்னென்னா, மனசில் இருக்கக்கூடிய அழுத்தம், வாழ்க்கையில் ஏற்பட்ட தோல்வி, குழப்பம், அவமானம், இதை தொடர்ந்து நினைக்க தான் உங்கள் மனசுலேருந்து வரக்கூடிய வியாதிகள் தான் இந்த பிபி இன்னமும் ரெடியூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு காரணம். ஸோ வாக்கிங் போகிறீங்க, உப்பு இல்லாமல் சாப்பாடு, புளி இல்லாமல் சாப்பாடு, காரம் இல்லாமல் சாப்பாடு, இதெல்லாம் வெளிப்புறமாக நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு சிகிச்சை. ஆனால் உள்ளுக்குள்ளே ஒரு சிகிச்சை இருக்குது. அது மனசு என்றைக்கும் பலன்னு வச்சுருக்கணும். மனசில் எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாமல் பார்த்துக்கணும், எந்த அழுத்தமும் இல்லாமல் பார்க்கணும். வந்தது வரட்டும், நான் பார்த்துக்கிறேன், அந்த துணிச்சல் இருந்துடுச்சுன்னா, அந்த ஒன்று இருந்துச்சுன்னா 60% பிபி குறையும். நீங்கள் உப்பு எவ்வளோ வேணாலும் சாப்பிடுங்க, புளி எவ்வளோ வேணாலும் சாப்பிடுங்க. ஆனால் உடம்புல இருக்கக்கூடிய மன அழுத்தத்தை குறைக்காம எதையுமே நீங்கள் செய்ய முடியாது. புரியுதா உங்களுக்கு? அப்போது இந்த சோம்பேறித்தனமும் சேர்ந்துடுச்சுன்னா உங்களுக்கு இன்னமும் ஜாஸ்தி ஆகும். அப்போ பிபி இது மாதிரியான பிரச்சனைகள் குறையாமல் இருப்பதற்கு காரணம் மன அழுத்தம் 50%க்கு மேலே தான் அது விளைவிக்கின்றது. ஸோ என் வாழ்க்கைக்கு எல்லாமே நான் பொறுப்பேற்றுக்கிறேன், சாய்பா பொறுப்பேற்றுப்பாங்க, நான் போராடுவேன், ஜெயிப்பேன், வெற்றி பெறுவேன், அந்த ஒரு ஹோப்பை உங்களுக்கு வராத வரைக்கும் உங்களுக்கு மனசில் அழுத்தம் நிச்சயமாக இருந்துக்கிட்டு தான் இருக்கும். அதனால் அதை சரி பண்ண முயற்சி பண்ணுங்க. அடுத்தது, இந்த சோம்பேறித்தனத்தை ஏன் அடித்து விரட்டணும்னா, ஒன்றும் இல்லை, ஒரு ரன்னிங் ரேஸில் ஒரு 10 பேர் கலந்துக்கிறாங்க. அதில் சுறுசுறுப்பாக இருக்கிறவனுக்கு மட்டும்தான் பரிசு, கடைசியில் வரவனுக்கு பரிசு இல்லை. அவன் சோம்பேறித்தனத்தால் அந்த வாய்ப்பை அவன் இழந்துடுறான். கடைசியில் வரவனுக்கு யாரும் முதல்ல வந்தவனுக்கு உண்டான மதிப்பையும் மரியாதையும் அவன் கொடுக்கறது இல்லை. இது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்போது நம்ம சோம்பேறித்தனத்தால் வாழ்க்கையை ஒரு நொடியும் இழந்துக்கிட்டே இருக்கோம். வாழ்க்கையை ஒவ்வொரு நொடியும் நம்ம இழக்கிறோம், ஒவ்வொரு நல்ல மனுஷங்களையும் இழக்கிறோம், காலத்தை இழக்கிறோம், நேரத்தை இழக்கிறோம், நம்ம திறமைகளை இழக்கிறோம், அத்தனையும் நம்ம இழந்துக்கிட்டே இருக்கோம். இதுதான் நம்ம வாழ்க்கையில் கண்டிப்பாக பிரச்சனைக்குரிய இடமா இருக்குதுன்னு யார் ஒருத்தவங்க பயந்து அந்த சோம்பேறித்தனத்தை விரட்டுறாங்களோ அவங்களே வாழ்க்கையில் வெற்றி பெறுவார்கள். ஸோ சோம்பேறித்தனம் ரொம்ப நல்லாயிருக்கும். எதையுமே பண்ணாமல் உட்காந்து நம்ம டிவி பார்க்கலாம், சாப்பிட்டுட்டு கை கழுவலாம், அப்படியே ஜாலியாக மறுபடியும் என்டர்டெயின்மெண்ட் இறங்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளானைக்கு பார்த்துக்கலான்னு சொல்லி சமாளிக்கலாம், எல்லாமே நீங்கள் பண்ணலாம். ஆனால் வாழ்க்கையில் இத்தனை நாள் நம்ம கோட்டை விட்டுட்டோமே அப்படின்னு ஃபீல் வந்துடுச்சுன்னா உங்கள் வாழ்க்கை அப்போ தெரியும் எவ்வளோ பெரிய ஒரு ஏமாற்றத்தை எனக்குள்ள நான் ஏற்படுத்திக்கிட்டேன் அப்படின்ற ஒரு ஃபீல் உங்களுக்கு அப்போ வரும். அதனால் இதில் இருந்து, சோம்பேறித்தனத்தில் இருந்து மீண்டு வருவதற்கு என்னென்ன வழிகள் இருக்கோ அத்தனை வழிகளையும் எடுங்க. ஸோ சோம்பேறித்தனம் உங்கள் வாழ்க்கையை அழிக்குன்ற ஒரு நினப்பு உங்கள் மனசில் இருக்கிற வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் எதையுமே சாதிக்க முடியாது. ஸோ சோம்பேறித்தனத்தை நிச்சயமாக அகற்றுவேன்,
சோம்பேறித்தனத்தில் இருந்து மீண்டும் வருவேன். சுறுசுறுப்பு அடைவதற்கு என்னென்ன வழிகள் இருக்கோ அத்தனையும் நான் செய்வேன்னு சொல்லி என்னைக்கு உங்கள் மனம் மாறுதோ அன்னைக்கு உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும்னு சொல்லி இந்த ஆடியோவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம். ஓம் சாயிரா. சாயிரா.